ஏன் செய்யற வேலையிலே ஒரு நாளே போர் அடிக்கிற மாதிரி பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நிறைய பேர். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அதை மாத்தணும்னா நான் சொல்ற சிம்பிளான 3 விஷயங்கள் பண்ணலாம். ரொம்ப பேச விரும்பல, சிம்பிளா 3 விஷயங்கள். மார்னிங் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முன்னாடி நைட்ல இருந்தே நம்ம பிளான் பண்ணணும். ஸ்டார்டிங் இப்போ நீங்க காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறவரோ 6 மணிக்கோ 7 மணிக்கோ வாட் எவர், என்ன கேட்டா 5ல இருந்து 6 எந்திரிச்சா நல்லது நான் சொல்லுவேன். வாட் எவர் டைம் யூ கெட் அப், முன்னாடி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போனை நம்ம தள்ளி வைக்கணும். நம்பர் 1, தூங்குறதுக்கு முன்னாடி. மார்னிங் ரொட்டீன்றது அன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது, முந்தின நாள் நைட்டே ஆரம்பிக்கணும். ½ அன் ஹவர் தயவு செய்து ஃபோன் தள்ளி வச்சிருங்க, டிவைசஸ் எதுவாக இருந்தாலும். 2வது, காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் சோம்பலா தான் இருக்கும், எல்லாருக்கும் ஏண்டா எந்திரிக்கணும்னு தோணும். இது வந்து காமன், உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது. பட் அந்த நம்ம ஒரு 15 மினிட்ஸ் பெருசாக என்ன பண்ண சொல்லலை. நீங்க எக்ஸசைஸ் பண்றதா இருந்தால் ரொம்ப சந்தோஷம், யோகா பண்றவங்களா இருந்தால் அமேசிங், வாட் எவர் நீங்க ஏற்கனவே பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதா இருந்தால் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். இல்லாதவங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு சிம்பிளா ஸ்டார்ட் வித் 15 மினிட்ஸ் வாக். 15 நிமிஷம் நடந்தா போதும். நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க வாட் எவர் நீங்க என்ன குடிக்கணுமோ குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நடங்க. அந்த மேஜிக் நீங்களே பார்ப்பீங்க. 15 மினிட்ஸ், தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ் மினிமம். ஸோ அது இட் கிக் ஸ்டார்ட்ஸ் யுவர் நியூரோனல் சர்க்கியூட், இட் கிக் ஸ்டார்ட்ஸ் யுவர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாமே. ஸோ உங்க மைண்ட் மாறுறத பார்ப்பீங்க. 2வது. 3வது சிம்பிள் தான். உங்க நாள் நீங்க எப்படி நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்னென்ன இருக்கு, இல்லைன்றதை தான் நம்ம எப்பயும் புலம்பி இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் எழுதுங்க. நன்றி சொல்லிக்கோங்க. கிராட்டிடியூட், சிம்பிள். அது என்ன இருக்கலாம். ஏன் நம்ம உயிரோட இருக்கிறது, நான் எப்பயும் சொல்றது, இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதே பெரிய போனஸ். நான் எந்திரிச்சோன்னா நான் எழுதிக்கிறது முதல் வார்த்தை, ஐம் சோ கிரேட்ஃபுல் டு பி அலைவ். உயிரோட இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், நான் சொல்லிப்பேன். ஒண்ணு அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு 3 விஷயம் கூட இல்லையா, இல்லைன்னு சொல்லாதீங்க, உட்காந்து யோசிச்சு பாருங்க. 3 விஷயங்கள் யோசிக்கும் போது மினிமம் 10 விஷயங்களாவது உங்க மைண்டுக்கு வரும். ஸோ இது ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் வாட் எவர், தேர் ஆர் சோ மெனி வேஸ். நான் வந்து சிம்பிளா ஒரு ஜிஸ்டா இந்த வீடியோ ஷார்ட்டா வைக்கணுன்றதுக்காக இந்த சிம்பிளான விஷயங்கள் சொன்னேன். இதை நீங்க பண்ணி பாருங்க, உங்க நாள் மாறுறத பாப்பீங்க. உங்க நாள் மாறுச்சுன்னா உங்க சிந்தனைகள் மாறும், உங்க வாழ்க்கை மாறும். யூல் பி ஹாப்பியர் பர்சன். ட்ரை பண்ணி பாருங்க.